ஹாய், வெல்கம் டு சங்கீஸ் கேஃபே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி பன்னீர் ரோல். இது ஒரு ஈவினிங் ஸ்டார்டடாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி டின்னர் கூட நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஃப்ரைட் ரைஸு, வெஜிடபிள் புலாவ் இது கூட எல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் அ ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சமாக நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணி இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் நான் பன்னீர் க்யூப்ஸை இந்த மாதிரி நீட்டமான ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த பேஸ்ட்டை நான் அப்ளை பண்ணி விட்டுறேன் இந்த பன்னீர் மேலே. ஸோ ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு மேக்னேட் பண்ணி விட்டுறேன் எல்லா பன்னீர்லையுமே. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும் அப்படியே. ஸோ மசாலா எல்லாம் ஈவனாக இதுக்குள்ளே இறங்கும். ஸோ சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லா பன்னீர்லையுமே இந்த மசாலாவை அப்ளை பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். பன்னீர் ஊறட்டும். அதுக்குள்ளேயே இதுக்கான wrap நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் கொஞ்சமாக கோதுமாவை எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மாவை பிசைஞ்சிட்டு தட்டிட்டேன். ஸோ அப்புறம் கத்தியில் இந்த மாதிரி நீட்டமான ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நான் பன்னீர் மேலே இப்போ wrap பண்ண போகிறேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோதுமாவை இந்த பன்னீர் மேலே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்து ரோல் பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக தின்னாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் உடையிரும். அதனால் பார்த்து ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு இது குட்டியாக தான் வரும். ரிமைனிங்கும் நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தவா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இது டோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ பன்னீரை ரொம்ப நேரம் நீங்கள் டோஸ்ட் பண்ணாதீங்க, இது உடஞ்சிரும், ரொம்ப சாஃப்டாகவும் ஆகிடும். அதே மாதிரி ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். ஸோ இந்த பக்கமும் வேகட்டும். ஸோ நல்லா டோஸ்ட் ஆகட்டும். நல்லா சாஃப்டாகவும் அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் ஆகும் இது. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ பன்னீர் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.